ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். அது மட்டும் இல்லாமல் ஆரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஆரி ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சர்ஸ், ஜுவல்லரி மேக்கிங் இந்த கிளாஸ் எல்லாம் நான் எடுக்கிறேன். இல்லை யார் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். வாங்க, இப்போ ஒரு அழகான ஹேங்கிங் ப்ரோச் ஒர்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரோச் ஒர்க்கு செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். நெட் கிளாத். இது உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் பிங்க் கலர் வாங்கியிருக்கேன். இதுக்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ். உங்களுக்கு பிக் சைஸாகவும் எடுத்துக்கலாம், ஸ்மால் சைஸாகவும் எடுத்துக்கலாம். நான் ஒரு பேங்கிள் தான் எடுத்திருக்கேன், ஸ்மால் சைஸ். க்ளூ. இதுக்கு என்ன க்ளூனா B7000 க்ளூ தான் நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படும். சீக்கிரமாகவும் ட்ரை ஆயிரும். இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இது ஒட்டிக்கும். அதை வாங்கிக்கோங்க. நான் ரெடிமேட் பேட்ச் ஒர்க் வாங்கியிருக்கேன், க்ரீன் கலர் வாங்கியிருக்கேன். இது ரெடிமேடாகவும் கிடைக்கிது. நம்மளும் ஓனாக இது நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணலாம். 2mm பீடு. இது நம்ம ப்ரௌச்சர்ஸ் ஒர்க்கு நம்ம செய்யும் போது நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த சீக்வன்ஸ். சுகர் பீட். இது ஃப்ளவர். ப்ரோச்சர்ஸ் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ளவர் சீக்வன்ஸ். அது டியூப் பீடு. அப்புறம் கொஞ்சமாக நான் லீஃபும், கிளிப் ஸ்டோன், டைமண்ட் அண்டு கொஞ்சம் பிக் சைஸில் நான் எடுத்து இருக்கேன். வாங்க இந்த அழகான ப்ரோச்சர்ஸ் டிசைனை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நெட் கிளாத் இருக்கு இல்லையா, அதை ஒரு நம்ம சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 2 தேவைப்படும். நீங்கள் அந்த பேங்கிள் வச்சு பாருங்கள். இந்த பேங்கிளுக்கு ஏற்றா போல் கொஞ்சம் கிளாத் விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கீழேயோ ஒரு நெட் கிளாத் வைக்கணும், மேலேயும் நம்ம வைக்கணும். ஸோ அதுக்கேற்றாப்பில் நெட் கிளாத்தை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த B7000 க்ளூ இருக்கு இல்லையா, இந்த பேங்கிள் ஓரமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணினே வாங்க. ஃபுல்லாக நல்லா தடவுங்க. நம்ம அந்த க்ளூ எடுத்தோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக அது ட்ரை ஆகாது, ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ நம்ம இந்த க்ளூ எடுத்தால் நம்மளுக்கு சீக்கிரமாக இது ட்ரை ஆகும், நல்லாவும் ஒட்டிக்கும். இப்போ என்ன பண்ண, நல்லா அழுத்தி விடுங்க, கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா இது ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த க்ளூ இந்த நெட் கிளாத்தில் நல்லா ஒட்டிக்கும். பார்த்தீங்களா, டக்குன்னு ஒட்டிக்கோது. ஸோ நல்லா அதை நல்லா ஒட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு, நல்லா ஒட்டிக்குச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண, இதுக்குள்ளே சில திங்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம், நிறைய போட தேவையில்ல. கொஞ்சமாக இந்த 2mm பீடு இருக்குல்லையே, அதை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நிறையவும் போடலாம், ஆனால் நீங்கள் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அது ஒரு சவுண்டு அழகாக கேட்கும். இப்போ கொஞ்சோண்டு நான் இந்த கட் பீட் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பாருங்கள், அதை கொஞ்சமாக போடுறேன். சவுண்டுக்காக நான் கொஞ்சமாக போடுறேன். இது பார்க்கறதுக்கு அழகாக, உங்ககிட்ட கலராக இருந்தாலும் அதுவும் நீங்கள் இதில் போடலாம். நான் கொஞ்சம் சவுண்டுக்காக நான் கட் பீட் போடுறேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சுகர் பீட் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சமாக சுகர் பீடு நான் ஆட் பண்ணுறேன். பார்க்குறீங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளிப் ஸ்டோன், அந்த லீஃப்லாம் கொஞ்சமாக நான் இதில் போடுறேன். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சவுண்டு வர திங்ஸாக போடுங்க. நான் கொஞ்சம் ஸ்டோன்லாம் நான் இதில் போடுறேன். நான் அந்த டிசைனை அழகாக
தெரியுறப்போல பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து நம்ம ஹேங்கிங் மாட்டும் போது நம்மளுக்கு வந்து அழகாக தெரியும். கலர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதுவும் நம்ம வந்து கம்மு போட்டோம் ஒட்டலாம், ஆனால் வந்து அது வந்து சவுண்டு கேட்காது. இதுனா சவுண்டு கேட்கும். இப்போ வந்து நம்ம அந்த அழகாக வந்து நம்ம வந்து இந்த ஸ்டோன்லாம் வந்து திருப்பி வச்சுட்டோம். இப்போ தேவைப்பட்டீங்கன்னா இந்த லீஃப் இருக்கு இல்லையா, இந்த லீஃப் வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம வந்து இதில் வந்து போடலாம். பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது. எவ்வளோ போடுறீங்களோ போடலாம், கொஞ்சமாகவும் போடலாம், நிறையவும் போடலாம். இப்போ என்ன பண்ணலாம், போட்டாச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது மேலே வந்து இன்னொரு நெட் கிளாத் வந்து வைக்கணும். அதுக்கு நம்ம இந்த கம்மு இருக்கு இல்லையா, இந்த கம்மை வந்து ஓரமாக வந்து தடவிக்குங்க. நல்லாவே அப்ளை பண்ணுங்க. அப்புறம் வந்து நம்ம அந்த கிளாத்தோடு சேர்த்து நல்லா வந்து இது ஒட்டும். இது பொறுமையாக பண்ணுங்க. தடவி ஆயிடுச்சு. இது கொஞ்சமாக போட்டிங்கன்னா அந்த கிளாத் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஒட்டாது. ஸோ கொஞ்சம் நிறையவே போடுங்க, அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு ஒட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கிளாத்தை வந்து அந்த வளையல் இருக்கு இல்லையா, அந்த கம்மு நம்ம தடவி இருக்கோம்ல, அது மேலே வந்து நான் வந்து அப்படியே ஒட்டி விட்டுறேன். ஒட்டி விட்டு லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் அந்த கிளாத்தும் அந்த பேங்கிளில் இருக்கிற கம்மும் வந்து ஒன்றா வந்து சேர்ந்துடும். இது கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் கொடுங்க. இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இப்படி ஆட்டினா சவுண்டு கேட்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணோம், இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த நெட் கிளாத்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடணும். பொறுமையாக கட் பண்ணுங்க. அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். தெரியுதா உங்களுக்கு, அந்த பேங்கிள் ஷேப்புக்கு இந்த நெட் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்ககிட்ட லைட்டாக மெழுகுவத்தி இருந்துன்னா இங்கே வந்து லைட்டாக நீங்கள் வந்து இந்த நெட் கிளாத்தை வந்து நீங்கள் காமிங்க. அப்புறம் அந்த கிளாத்தோட அந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை அழகாக கட் பண்ணி லைட்டாக வந்து நம்ம மெழுகுவத்தியில் நம்ம காமிச்சிட்டோம். உங்கள்கிட்ட சால்ட்ரிங் மிஷின் இருந்தால் அதில் நீங்கள் காமிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது சவுண்டு கேட்குது, அழகாகவும் இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணி இதை சுற்றி நம்ம ஒட்டி இருக்கோம் இல்லையா, இது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த ரெடிமேட் பேட்ச் ஒர்க் வந்து இது மேலே வந்து நம்ம ஒட்ட போடுறோம். உங்கள்கிட்ட ஸ்டோன் இருந்தால் நீங்கள் அதுவும் ஒட்டிக்கலாம். குந்தன் ஸ்டோன், எந்த ஸ்டோன் இருக்கோ அதுவும் நீங்கள் ஒட்டிக்கலாம். கிளிப் ஸ்டோனும் நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், ரெடிமேட் பேட்ச் ஒர்க்கை வந்து இதில் வந்து ஒட்ட போகிறேன். கொஞ்சமாக வந்து கம்மு தடவிக்குங்க. தடவிட்டு நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து நீங்கள் லைட்டாக இது வந்து ஒட்டி விடுங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை வந்து நீங்களே அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் நம்ம இதை போல் ஒட்டிக்கிட்டே வரணும். இந்த க்ளூ வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு ட்ரை ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து இதை ஒர்க் பண்ணலாம். பார்த்தீங்களா, அழகாக நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கிச்சு. இதில் ஒட்டினீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக ஆயிடும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு இந்த டிசைன் தெரியணும் அப்படின்னா நீ இந்த இடத்துல வந்து விட்டுடலாம். விட்டுட்டு இந்த சைடு மட்டும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அது உங்களுக்கு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இந்த டிசைனை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணலாம். பார்க்கறதுக்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து உங்கள் வீட்டு ஹாலில் வந்து நீங்கள் டெக்கரேட்டிவ் ப்ரோச்சஸ் டிசைனாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அழகாக இருக்கும். அது அழகாக வந்து நம்ம தொங்க விடலாம். கிட்ஸ் ரூம் இருக்குது இல்லையா, அவங்க ரூம்லேயே வந்து இது வந்து நம்ம வால் ஹேங்கிங்காகவும் நம்ம தொங்க விடலாம்.
நம்ம வந்து ப்ளவுஸில் தான் ப்ரௌச்சஸ் ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் நிறைய ப்ரௌச்சஸ் ஒர்க்கெல்லாம் வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து இருந்தது. இப்போ வந்து அது வந்து ட்ரெண்டிங்காக வந்து நம்ம ப்ளவுஸ் சுடிதார்லலாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து நம்ம அழகாக இந்த ப்ரௌச்சஸ் ஒர்க் டிசைன் நம்மளே பண்ணிவிட்டு அதை வந்து அழகாக நம்மளே ஒரு அலங்கரிக்கலாம். நீங்கள் காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மெட்டீரியல் வச்சு நம்ம அழகாக இந்த ப்ரௌச்சஸ் வந்து நம்ம அழகாக பண்ணி முடிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 hour இல்லை 1 hour இருந்தால் மட்டும் போதும். இப்போ நம்ம இதை வந்து சுற்றி ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, நம்ம வந்து அழகாக ஒட்டிட்டோம். இது கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் கொடுங்க. பாருங்கள், இது வந்து ட்ரை ஆயிடுச்சு. நம்மளுக்கு அழகாக அது வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ண, இதை ஹேங்கிங்காக கீழே தொங்குறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா டியூப் பீட் வந்து நான் இது பண்ண போகிறேன். அதுக்கு வந்து த்ரெட்டை வந்து கீழே வந்து குத்தி மேலே எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சுகர் பீட் இருக்குது இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் பீட் வந்து ஒரு 3, 4 இல்லை 5 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 3 mm பீடு அதை வந்து நீங்கள் கோர்த்துக்குங்க. அது வந்து நான் ஒரு 3 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹேங்கிங் கொஞ்சம் பெருசாக தொங்கணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து 3 வந்து எடுத்துருக்கேன். 3 சைஸில் எடுத்துருக்கேன். இப்போது நம்ம இந்த டியூப் பீடு இருக்குல்ல, அதை வந்து இந்த ஊசியில் வந்து கோர்த்துக்குங்க. கோர்த்துக்கிட்டு கீழே வந்து மறுபடியும் நம்ம வந்து 3 mm பீடு வந்து ஒரு 3 வந்து கோர்த்துக்கலாம். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இல்லை எனக்கு 1 போதும் 2 போதும்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வந்து தனியாக தெரியறதுக்காக அந்த ஹேங்கிங்காக நான் வந்து கோர்த்துருக்கேன். கூட வந்து ஒரு சுகர் பீடு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்களா, அழகாக அந்த ஹேங்கிங் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா, அந்த சுகர் பீடை விட்டுட்டு இந்த 3 mm பீடு டியூப் பீடில் வந்து நம்ம ஊசியை வந்து கோக்கணும். அப்புறம் அது வந்து அழகாக நிற்கும். என்னோடய ப்ரௌச்சஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதே மெத்தடை நம்ம இதில் ஃபாலோ பண்ணுறேன். பாருங்கள், இதில் கோத்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ அதே போல் நம்ம இந்த சுகர் பீடு இந்த பீடுக்குள்ளே வந்து நம்ம விடணும். பொறுமையாக விடுங்க. இது ஹேங்கிங்காக இது. ஸோ அதுக்கேற்றப்பறம் நம்ம வந்து ஐடியாவை வந்து நம்மளே க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே வந்து விடணும். கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் மெல்லமாக வந்து இது லைட்டாக கொஞ்சம் நூலை விட்டுட்டு நீங்கள் வந்து இழுக்கணும். பார்த்தீங்களா, இப்படி தொங்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் நூலை விட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் சாய்ச்சிங்கன்னா கீழே போயிடும். இப்போ நம்ம வந்து ஊசியை குத்திட்டு நம்ம கீழே எடுக்கணும். பொறுமையாக வந்து நீங்கள் வந்து அதை வந்து இழுங்க. இந்த ஹேங்கிங் வந்து மேலே இருக்கிறப்பெல்லாம் பார்த்துக்குங்க. கொஞ்சம் நான் லூஸ் விட்டுட்டேன் நான். அப்போதான் வந்து கீழே அழகாக தொங்கும் பாருங்கள். இதை வந்து நம்ம 2 வாட்டி வந்து இதே போல் நம்ம வந்து ஊசியை குத்தி எடுத்துக்குங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அது. அப்போ வந்து நீங்கள் இதை வந்து சாய்வாக பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டு கீழே குத்தி மேலே வந்து 2 times 3 times வந்து நீங்கள் குத்தி எடுத்துக்குங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தீங்களா, ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு பாருங்கள். இதே போல் நம்ம வந்து இந்த சைடில் ஒன்று கோக்கலாம். நான் கோத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து நம்ம வந்து
இது கோத்தாச்சு இல்லையா? இப்போ இந்த சைடு நம்ம வந்து கோக்கத்துக்காக இதை விட கொஞ்சம் நான் பெருசாக 3mm பீடை வந்து நான் எடுத்துருக்கேன். ஒரு 5 பீடு வந்து நான் எடுத்துருக்கேன். ஏன்னா இதை விட நம்ம கீழே தொங்கணும் இல்லையா, அதுக்காக எடுத்துருக்கேன். இதுவும் அதே போல் தான். ஒரு டியூப் பீடு ஒன்று எடுத்துக்குங்க. திரும்ப வந்து வச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ. ஸோ நமக்கு கீழே வந்து ஒரு 4-5 3mm பீடு வந்து எடுத்து சுகர் பீடை எடுத்து நம்ம இதே மெத்தடில் வந்து நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த சைடு நம்ம வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து நீங்கள் 2 times 3 times வந்து நல்லா நூலை வச்சு நீங்கள் வந்து இதை ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும், அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ப்ளவுசஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து 2 இல்லை 3 times வந்து நல்லா போட்டுக்கணும். அப்புறம் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்குங்க. பார்த்திங்கன்னா அழகாக வந்துச்சு பாருங்கள் ஹேங்கிங்கு. நம்ம இதே போல் இந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் வந்து நம்ம அழகாக பண்ணலாம். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அழகாக பாருங்கள் இது ஹேங்கிங் போல் தொங்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம பின்னாடி திருப்பி வந்து இது நாட் போடணும். நாட் போட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கே தெரியும், அந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலில் குத்தி நம்ம வந்து நார்மலாக போடுவோம் இல்லையா, அந்த நாட்டாக நீங்கள் இதில் போடணும். 2 times 3 times வந்து நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணி நம்ம முடிக்கணும். பொறுமையாக போடுங்க. பார்த்தீங்களா, ஒரு நாட் போட்டாச்சு. இதே போல் நம்ம வந்து 2 times 3 times போட்டுக்குங்க. நூல் வந்து பத்திரம், ஏன்னா இது சிக்கிக்கு போகிறனால பார்த்து நாட் வந்து போடுங்க. பார்த்து இதை ஹேண்டில் பண்ணணும். நான் வந்து ஒரு 3 times வந்து நாட் வந்து இதில் போட்டுக்கிறேன். ஓகேவா, இதே போல் நாட் போடணும். இப்போ பாருங்கள் நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து அழகாக வந்து வந்திருக்கு. இது ஹேங்கிங் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பெல்லாவும் நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காகவும் இந்த ப்ளவுசஸ் ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் நீங்கள் என்ன இது வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா, நம்ம நெட் கிளாத் பேக் சைடு இருக்கு இல்லையா, இதை போல் பின் இருக்கும், சேஃப்டி பின், அதை வந்து நீங்கள் லைட்டாக இப்படி குத்தி நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து குத்தி விட்டால் அதுவும் வந்து ஸ்ட்ரிப்பாக நிற்கும். உங்களுக்கு என்கிட்ட பெரிய பின் இருந்ததுனால நான் வந்து குத்தி காமி, நீங்கள் வந்து சின்ன பின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது குத்தி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம ஒரு சேஃப்டி பின் வச்சு நான் இது வந்து ஒரு கிளாத்தில் வந்து உங்களுக்கு வந்து பின் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, இது அழகாக வந்து உங்களுக்கு தொங்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஹேங்கிங் இருக்குது இல்லையா, நான் இப்போ இதை கட்டிட்டேன். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து நூல் தடிமனான நூலை வந்து இந்த கிளாத்தில் வந்து நீங்கள் கட்டி நீங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ அழகாக தொங்க விடலாம். இது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சவுண்டும் கேட்குது பாருங்கள். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அழகான ப்ளவுசஸ் ஒர்க் டிசைன் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.